உடல் ஆரோக்கியமற்று இருக்கும். ஒரு உடம்பு சரியில்ல, ஒரு வியாதிக்கு சாப்பிட்டா இன்னொரு வியாதி வருது. இந்த மாத்திரை சாப்பிட்டா கால்சியம் டெஃபிஷியன்சி வருது. இப்படியெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்போ உடலே வந்து தளர்ந்து போது. ஆரோக்கியமற்ற நிலை நம்மளுக்கு இருக்கு. அப்போ அதிலிருந்து நாம விடுபடுறதுக்கும், அதாவது இந்த சைட் எஃபெக்ட்ஸ்ல இருந்தோ, இல்ல உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கும், நீங்க தினமுமே 51 முறை இந்த மந்திரத்த சொல்லி வரலாம். பெருசா இதுக்கு படையலோ, இல்ல விரத முறைகளோ எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க காலையில குளிச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆன பிறகு நேரா சுவாமி கிட்ட போயிட்டு, விளக்கு ஏற்றிட்டு, உங்களுக்கு தூப தீபம் காட்டுற பழக்கம் இருந்தா, அது பண்ணுங்க. சில பேர் டெய்லியே நெய்வேத்தியம் வச்சு பூஜை செய்வாங்க. அந்த மாரி இருந்தா அது செய்யுங்க. செஞ்ச பிறகு ஓம் பாஸ்கராய நம, ஓம் பாஸ்கராய நம இது சொல்றதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் கூட போராது. அதோட கம்மியா தான் ஆகும். ஸோ, அ அந்த மாதிரியான மந்திரத்த நீங்க ஒரு 51 முறை சொன்னா கூட போதும். 51 முறை டெய்லியே சொல்லிட்டு வாங்களேன். உங்க உடல்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆரோக்கியம் தேர்ந்து பெட்டர் ஆயிட்டே போகும். கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே உங்க ஹெல்த்தும் உங்களுக்கு பெட்டர் ஆயிட்டே இருக்கும். கொஞ்சம் உடம்புல ஒரு தெம்பு வந்த மாரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. இத சாண்ட் பண்ணி பாருங்க. சாண்ட் பண்ணிட்டு உங்க உடல் ஆரோக்கியத்தையும் பேணி காத்துக்கோங்க.